الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. அன்பான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த குறுகிய கால துன்யாவுடைய வாழ்க்கைய மனிதர்களாகிய எங்களுக்கு ஒரு சோதனையாக தந்திருக்கிறான். மனிதனுடைய புத்திசாலித்தனம் ரெண்டு விஷயங்களை விளங்குறதுல அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் தான் புத்திசாலி என்றத எப்படி நிரூபிக்கலும், எப்ப இந்த ரெண்டு விஷயங்களை சரியான முறையில விளங்கி கொள்ளுவானோ அந்த நேரத்துல வல்லாஹி நிச்சயமாக அவன் புத்திசாலி தான் என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே உலகத்துல புத்திசாலிகள் யாரு என்றத முழு உலகமும் அதனுடைய பார்வையில டிஃபைன் பண்ணேலும் விளங்கப்படுத்தேலும். படிச்ச பட்டதாரிகள் சொல்லுவாங்க, யாரு படிப்புல பெரிய அந்தஸ்துக்கு போவாங்களோ, பட்டங்களை வாழ்க்கையில சேகரிச்சு கொள்ளுவாங்களோ, இவங்க தற்காலத்துல பெரிய ஒரு புத்திசாலி என்பதாக கல்வித்துறையால பார்ப்பாங்க. பொருளாதார மட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் யாரு தனக்காக வேண்டியும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியும் சொத்து பத்துகள் காணி பூமிகளை சேர்த்து வச்சாங்களோ இவங்களை புத்திசாலி என்பதாக பொருளாதார துறையில பார்ப்பாங்க. அரசியல் மட்டத்துல யாரு பதவிகளுக்கு சொந்தக்காரர்கள், செல்வாக்கு செல்வங்கள்ல ஒரு கட்டத்தை அடைகிறாங்களோ இவங்களை புத்திசாலிகள் என்பதாக அரசியல் துறையில பார்ப்பாங்க. விஞ்ஞான துறையில யாரு நவீன யுகங்களுக்கு ஏற்ற புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு கொடுக்கறாங்களோ இவங்களை புத்திசாலிகள் என்பதாக விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. எனவே உலகத்துல புத்திசாலி யாரு என்றத சொல்லக்கூடியவர் எந்த அமைப்புல பாக்குறாரோ அந்த அமைப்புல சில மக்களை புத்திசாலிகள் என்பதாக சொல்லுவாங்க. ஆனா அன்பான பெரியோர்களே, சகோதரே, சுவர்க்கம் நரகத்தை கண்ணால கண்டுட்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய அறிவுல இருந்து டைரக்டாக நேரடியாக அல்லாஹ் அவனுடைய அறிவுல இருந்து கொடுக்கப்பட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இவங்க இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலிகளை பார்த்து புத்திசாலி என்பதாக சொல்லல. ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தினாங்க. அல் கையிசு, அல் கையிஸ் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் த வைஸ் பர்சன், மிகவும் நுட்பமானவன், நுணுக்கமானவன், தூர யோசனையுடையவன், நிதானமான புத்தி சிந்தனை உடையவன். யாரு அல் கையிசு? நுட்பம், நுணுக்கம், வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய அறிவாளி யாரு தெரியுமா இந்த உலகத்துல? சொன்னாங்க, மன் தான நஃப்ஸஹு, மன் தான நஃப்ஸஹு,
தன்னுடைய உள்ளத்துல வரக்கூடிய ஆசைகளை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழால வச்சு கொள்ளுவாரு. வஅமில லிமா பஅதல் மவுத், அவருடைய பேச்சு, வார்த்தை, செயல்பாடுகள், அன்றாட செயல்கள் எல்லாமே லிமா பஅதல் மவுத், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குரிய இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கும். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குரிய தயாரிப்பாக இருக்கும். புத்திசாலியான மனிதன். அதே நேரத்தில் சொன்னாங்க வல் ஆஜிசு, வடிகட்டின மடையன். எங்கட பார்வையில மடையர்கள் யாரு? கை நிறைய சல்லி இல்லாதவர், படிப்பறிவு இல்லாதவர், மக்கள் கிட்ட செல்வாக்கு பட்டம் பதவிகள் இல்லாதவர் எங்கட பார்வையில மடையர். ஆனா முழு உலகத்திடையும் அறிவாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்ல, வல் ஆஜிசு, ஆக பெரிய மடையன் யாரு தெரியுமா? மன் அத்பஅ நஃப்ஸஹு, உள்ளத்துல வார எல்லா ஆசைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஹராமா ஹலாலா, சரியா பிழையா, வெள்ளையா கருப்பா ஒன்றுமில்ல, உள்ளம் கேட்டுச்சு, தன்னுடைய வாழ்க்கையில் அது நடந்து கொண்டே இருக்கும். மன் அத்பஅ நஃப்ஸஹு, உள்ளம் சொல்றது எல்லாமே செஞ்சு கொண்டிருப்பாரு. ஆனா கடைசிக்கு என்ன சொல்லுவாரு? வதமன்னா அலல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தானே, மன்னிப்பான் தானே, மௌத்துக்கு முத தௌபா செஞ்சு கொள்ளேலுமே, திருந்தறதுக்கு இன்னும் டைம் இருக்குதே என்பதாக பல சாட்டு போக்குகளை சொல்லி 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 உள்ளத்துடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டே இருப்பாரு. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் புத்திசாலி என்றத அடையாளம் காணணுமா, அவருடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும். அவருடைய உள்ளத்துடைய ஆசைகள் அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழால இருக்கும். அவரு ஆசைக்கு கீழால இல்லை இருப்பாரு, அவருக்கு கீழால தான் உள்ளத்துடைய ஆசைகளை வச்சு கொள்ளுவாரு. அவர் எதை செய்யணும் என்று சொல்லுவாரோ அதுதான் உள்ளத்துடைய ஆசையா இருக்கும். எதை செய்ய வேணாம் என்று சொல்லுவாரோ அதுல உள்ளத்துல இடமே இல்லையா இருக்கும். உள்ளம் அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழால இருக்கும். வஅமில லிமா பஅதல் மவுத், அவருடைய ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் எப்படி கழியும் என்று சொன்னா மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குரிய தயாரிப்பாகத்தான் காலம் கழிஞ்சு கொண்டிருக்கும். புத்திசாலிக்குரிய அடையாளம். எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த ரெண்டு விஷயங்கள் எங்கட வாழ்க்கையில வரணுமா, நான் ஒரு புத்திசாலியான மனிதனாக உலகத்துல வாழணுமா, முதலாவது ரெண்டு விஷயங்களை நீங்க விளங்குங்க. இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க செய்யறதுக்காக வேண்டி, ஏன்னா நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணணுமா, என்னுடைய செயல்பாடுகள் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாராகணுமா, ரெண்டு விஷயங்களை ரொம்ப தெளிவாக விளங்கிக்கோங்க. அதுக்கு பின்னால மூணாவது கட்டம், இந்த ரெண்டு அடையாளங்களும் உங்களோட வாழ்க்கையில வந்துடும். முதலாவது விஷயம்தான், இந்த உலகத்துல நான் வாழ வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நான் நினைக்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நீண்ட கால வாழ்க்கையாக வச்சு இல்ல. 60 வருஷம் 70 வருஷம் என்று சொல்றது எங்கட மடத்தனத்துக்கு அது ஒரு நீளமான காலம். பெரியோர் வாழ்க்கை இன்னும் 20 வருஷம் இருக்குது நான் மௌத்தா போவ, இன்னும் 35 வருஷம் இருக்குது நான் 60 அடைய. இல்ல அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு தரப்பட்டிருக்க கூடிய இந்த 60 வருஷம் 70 வருஷம் இது எவ்வளவு குறுகிய காலம் என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க. சொன்னாங்க, மத்துன்யா ஹாதிஹி ஃபில் ஆখিরাতি இல்லா மிஸ்லு அஹதிக்கும் யஜஅலு இஸ்பஅஹு ஃபில் யம்மி ஃபல்யன்துர் பிமா யர்ஜி'. முன்தகப் ஹதீஸ்ல வரக்கூடிய ரிவாயத். ஒரு மனிதர் சமுத்திரத்துக்கு பக்கத்தால நடந்து போயிட்டு கொண்டிருக்கிறாரு. தன்னுடைய விரல கடலுள்ளுக்கு போடுறாரு. வெளியே எடுக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய விரல்ல இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு தான் இவர் வாழப்போர் அந்த 60 வருஷ வாழ்க்கை. எனவே மீதம் இருக்கக்கூடிய முழு சமுத்திரமும் இருக்குதே, இதுதான் இவர் எதிர்கொள்ளக்கூடிய மறுமையுடைய வாழ்க்கை. அன்பான பெரியோர்களே, சகோதரே, 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன உதாரணம் எவ்வளவு நுட்பமான உதாரணம் என்றதை உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. எப்போ ஒரு மனிதர் கடலுள்ளுக்கு தன்னுடைய விரலை போட்டுட்டு வெளியே எடுப்பாரோ விரல்ல எவ்வளவு தண்ணி இருக்கும்? மக்கள் சொல்லுவாங்க 1 டாட் 2 டாட். இல்ல, உலமாக்களுடைய கருத்து, கடல்ல விரல போட்டு வெளியே எடுக்கக்கூடிய நேரத்துல 1 டாட்
இல்ல இருக்கும், தண்ணீருடைய ஈரத்தன்மை தான் விரல்ல இருக்கும். எனவே இந்த 60 வருஷ வாழ்க்கை என்று சொல்றது தண்ணீர் டொட்ன்றது மிச்சம், அதை விடவும் குறவு. உங்களோட விரல்ல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை தான் நீங்க பாக்குற இந்த 60 வருஷம். எனவே அந்த கடலுடைய உதாரணம் மறுமைக்கு ஒப்பிட்டு காட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கடலுக்கு ஆரம்பம் எங்க, கடைசி எங்க, ஆழம் எங்க, அகலம் எங்க, கடலுடைய தண்ணீருடைய எடை என்னது, உலகத்துல விஞ்ஞானம் எங்கேயோ போயிட்டு, ஆனா கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கல. கடலுடைய ஆரம்பம் கடைசி தெரியா, ஆழம் அகலம் தண்ணீருடைய எடை ஒன்றுமே தெரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையுடைய வாழ்க்கை அப்படித்தான். ஆரம்பம் கடைசி ஆழம் அகலம் எங்க முடியுது எங்க ஆரம்பிக்குது ஒன்றுமே தெரியா, போயிட்டு கொண்டே இருக்கும். இதுதான் நீங்க பார்க்க போற மறுமையுடைய வாழ்க்கை. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த தன் கையில இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை தான் இன்றைக்கு நாங்களும் நீங்களும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். எவ்வளவு காலம் எங்களுக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஆனா இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, காலை அடையக்கூடிய மனிதனுக்கு மாலை எதிர்பார்க்கலாம், மாலை அடையக்கூடிய மனிதனுக்கு காலை எதிர்பார்க்கலாம். வலது பக்கம் சலாம் கொடுத்தவருக்கு இடது பக்கத்தை எதிர்பார்க்கலாம். போயிட்டு வாரேன் என்று சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியே தொலை வந்தவருக்கு திரும்பி போவார் என்றதும் எதிர்பார்க்கலாம். ஏன் அவ்வளவு தூரம்? இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிற நான், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, எங்களுக்கும் எந்த உத்தரவாதமும் இல்ல இஷா தொழுவைக்கு பாங்க சொல்ல போகல நாங்க இருப்போமா என்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஆயுளை நீடிச்சு தரணும். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, முதலாவது உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சு வச்சு கொள்ள வேண்டிய விஷயம் தான், உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனம் ஆரம்பிக்கிற இடம் தான் இந்த இடம். எவ்வளவு ஓடினாலும் அவருடைய எண்ணம் இருக்கும், இல்ல இல்ல அடுத்த கட்டம் நான் முடிய போதே என்ற வாழ்க்கை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட கிலாஃபத்துடைய காலத்துல விரல்ல ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. அந்த மோதிரத்துல ஒரு கல் ஒன்று இருந்துச்சு. அந்த கல்லுல எழுதியிருந்தாங்க, கஃபா பில் மௌதி வஇதா, கஃபா பில் மௌதி வஇதா. அடிக்கடி புட்டுவத்துல உட்கார்ந்தா அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல மோதிரத்தை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. அந்த கல்லுல எழுந்துச்சு கஃபா பில் மௌதி வஇதா. உலகத்துடைய 3/2 ஆட்சிக்கு வந்த காலம், இஸ்லாம் கொடிக்கட்டி பறந்த காலம், காலடியில முழு உலகமும் சொத்த கொண்டாந்து கொட்டின காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முழு உலகமும் காலடியில வந்துச்சு. ஆனா சொல்லிக் கொண்டிருந்தாங்க, கஃபா பில் மௌதி வஇதா, உமர் மிச்சம் துள்ளவானாம், கிட்டத்துல மௌத்தா போறீங்க, அடுத்த கட்டம் மௌத்த முன்னோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறீங்க. ஒரு உலகத்துல மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சைலண்ட் அட்வைஸ், சத்தமே இல்லாத ஒரு உபதேசம், அது மௌத்து. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லிக் கொண்டே இருப்பாங்க, மிச்சம் இல்ல உமர், மௌத்து கிட்ட வந்திருக்கி. எனவே துன்யா முடிய போது என்றத விளங்குறது ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனத்துடைய முதலாவது அடையாளம். 2வது அடையாளம் உலமாக்கள் சொல்றாங்க, ஏண்ட வாழ்க்கை சரியா புத்திசாலித்தனமான முறையில போகணுமா, முதலாவது துன்யால நான் இருக்க வரல, வந்து இருக்கிறேன் என்ற அடி உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சு கொள்ளுவாரு. நாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், புத்தில இருக்குது, ஆனா எங்கட செயல்பாடுகள் பார்க்கக்கூடிய நேரத்துல அது எங்க முன்னோக்கி போயிட்டு கொண்டு இருக்குது என்றத ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. 2வது அடையாளம் உலமாக்கள் சொல்றாங்க, துன்யாட வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு நாளும் விளங்கி கொள்ளணும், நான் துன்யால அனுப்பப்பட்ட நோக்கம் லியபுலுவக்கும், அல்லாஹ் உங்களே சோதிக்கிறதுக்காக வேண்டி அனுப்பியிருக்கிறான். நாங்க எல்லாரும் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு 2 நிலைமையை தான் வச்சிருக்கிறான். 3வது நிலைமை என்றது இல்ல. 2 நிலைமை தான் எங்க எல்லாருக்கும் இருக்குது. ஒன்று நாங்க சந்தோஷமாக இருப்போம், அல்லது நாங்க கவலையாக இருப்போம். நான் சந்தோஷமும் இல்ல, கவலையும் இல்ல, 3வது ஒரு நிலைமை என்றது மனிதனுக்கு இல்ல. சில விஷயங்கள் எங்க உள்ளத்துல இப்ப சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்கும் யோசிக்கிற நேரத்துல, சில விஷயங்கள் அல்லது எங்கட வாழ்க்கையில இப்ப இந்த சந்தர்ப்பத்துல கவலையை தந்து கொண்டிருக்கும். இல்ல இது எனக்கு சந்தோஷமும் இல்ல கவலையும் இல்ல என்று சொல்ற 3வது நிலைமையை அல்லாஹ் வச்சது இல்ல.
எனவே சமுதாயத்துல சமகால வாழ்க்கையில நாங்க ஒரு மனிதரோட பார்க்கக்கூடிய நேரத்துல நோயாளியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரு, உடனே சொல்லுவோம் அல்லாஹ் உங்களே சோதிக்கிறான், பொறுமையா இருந்துக்கோங்க. பொருளாதாரத்துல பணிய விழுந்துட்டாரு, அங்க இங்கெல்லாம் கடன் பட்டுட்டாரு, பஜார்ல தலை காட்டேலா, சொல்லுவோம் அல்லாஹ் சோதிக்கிறான், கொஞ்சம் பொறுமையாயிருங்க. குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவிக்கு மத்தியில சரியாக போவல்ல, அண்ணா என்ன இருக்குது டிவோர்ஸ்க்கு போறதுக்கு, சொல்லுவோம் அல்லாஹ் உங்களைய சோதிக்கிறான், கொஞ்சம் பொறுமையாயிருங்க. இதே மனிதரை ஒரு 6 மாசம் கழிச்சு நாங்க பார்த்தா என்ன சொல்லுவோம்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்மிட் ஆகி இருந்தவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாரு, டிக்கெட்டை வெட்டி, சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களைய சோதனையிலிருந்து கழட்டிட்டானப்பா. பஜார்ல தலை காட்டையெல்லாம் இருந்தவர் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பொருளாதாரத்துல நிலைமைக்கு வந்துட்டாரு, சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சோதனையிலிருந்து வெளியெடுத்துட்டான். கணவன் மனைவி குடும்பம் நல்ல போது, 2 பிள்ளைய பெற்றுட்டாரு, சந்தோஷமான வாழ்க்கை, சொல்லுவோம் நினைவிருக்குது அல்லாஹ் எப்படி சோதிச்சுதான், இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சோதனையை அல்லாஹ் மாத்திட்டான். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரே, உலகத்துல எங்கட பார்வை எப்ப மனிதன் கஷ்டத்துல இருக்கிறானோ, கவலையில இருக்கிறானோ, அத சோதனையாக பார்ப்போம். எப்ப அந்த கஷ்டம் கவலையில இருந்து மனிதன் வெளியே வாரானோ அந்த நேரத்துல மனிதனை சோதனையிலிருந்து வெளியே வந்துட்டான் என்பதாக நாங்க பார்க்கிறோம். ஆனா குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உலகத்தையும் எங்களுக்கு வச்சிக்கிறது எங்களையே சோதிக்கிறதுக்கு தான். உலகத்துடைய 2 நிலைமைகளும் மனிதனுக்கு மாறி மாறி வரும். கவலை என்றது எப்படி சோதனையோ அதே போல சந்தோஷம் என்றதும் ஒரு சோதனை தான். ஹாஸ்பிட்டல் ஒரு மனிதர் நோயில அட்மிட் ஆகி இருக்கிறதும் சோதனை தான். அட்மிட் ஆகி இருந்தவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வாரதும் ஒரு சோதனை தான். கணவன் மனைவி பிரச்சனை டிவோர்ஸ்ல போனதும் ஒரு சோதனை தான். சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இதுவும் ஒரு சோதனை தான். பஜார்ல தலை காட்டேலாம பொருளாதாரத்துல பணிய புழுந்திருந்தாரு, சோதனை தான். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு, இதுவும் சோதனை தான். அன்பான பெரியோர்களே சோதரே, என்ன சோதனை? எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவலை கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல உங்களைய சோதிக்கிறான். என்னத்த சோதிக்கிறான்? உங்களுக்கிட்ட பொறுமை இருக்குதா, உங்கள்கிட்ட சபர் இருக்குதா, செய்யற பாவத்தை விட்டுட்டு அல்லாஹ் கிட்ட திரும்புறீங்களா என்றத சோதிக்கிறதுக்காக வேண்டி அந்த நிலைமைகளை தந்தான். இப்ப அந்த நிலைமைகள்ல இருந்து அல்லாஹ் வெளியெடுத்து இப்ப சோதிக்கிறான், உங்கள்கிட்ட ஷுக்குர் இருக்குதா என்றத. எனவே நாங்க சோதனையிலிருந்து வெளியே வரல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையுடைய பேப்பரை மாத்தி தந்திருக்கிறான். கவலை என்ற பேப்பரை தந்தான், நீங்க சபர் என்ற பதில் எழுதுறீங்களா என்று பாக்குறதுக்கு. சந்தோஷம் என்ற பேப்பரை தந்திருக்கிறான், நீங்க ஷுக்ர் என்ற பதில் எழுதுறீங்களா என்று பாக்குறதுக்கு. எனவே சந்தோஷமா இருக்கிற நாங்க யாரும் நினைச்சிடக்கூடாது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சந்தோஷத்தை தந்தான் என்றது இல்ல. அன்பான பெரியோர்களே சகோதரே, எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான், சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், அதே போல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான். இது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேண்டி இல்ல, அல்லாஹ் கிட்ட ஷுக்ருள்ள அடியானாக இருக்கிறதுக்காக வேண்டி. எனவே இப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல இதைத்தான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. முழு துனியாட வாழ்க்கையும் இவருக்கு சோதனை தான். ஏன் இவருக்கு 2 நிலைமை, ஒன்று கவலையா இருப்பாரு அல்லாஹ் சோதிக்கிறான் சபர் இருக்குதா என்று, அல்லது சந்தோஷமா இருப்பாரு அல்லாஹ் சோதிக்கிறான் ஷுக்ர் இருக்குதா என்று சொல்லி. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்கறது அவனை சந்தோஷமா வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி மட்டும் இல்ல, அவன் கிட்ட ஷுக்ரை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கவலையை கொடுக்கறது அவன் கவலையில் இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி இல்ல, அவன் கிட்ட பொறுமை இருக்குதா என்று சொல்லி பாக்குறதுக்காக வேண்டி. எனவே தான் உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக பெரிய கிஃப்ட். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஜ்பன் லி அம்ரில் முஃமின் இன் அம்ரஹு குல்லஹு கைர். ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிற நேரத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்? இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைமைகளும் கைரே கைர் தான், நலவே நலவு தான். இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஷக்கர ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு சந்தோஷமான நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா அத அவன் ஷுக்ருடைய நிலைமையாக மாத்துறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனை சுவர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போகுது.
வைன் அஸாபத்துஹு ضراء صبر, அவனுக்கு ஒரு கஷ்டம் கவலை துன்பம் வந்துருச்சு, இப்ப சபர பொறுமை செய்றான், ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவரை சுவர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டு போகுது. எனவே ஒரு முஃமினுக்கு துன்யால வரக்கூடிய சந்தோஷமும் சுவர்க்கத்துக்குரிய காரணம் தான், ஒரு முஃமினுக்கு துன்யால வரக்கூடிய கவலையும் சுவர்க்கத்துக்குரிய காரணம் தான். எனவே இந்த ரெண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபரையும் ஷுக்ரையும் பொறுமையையும் நன்றியையும் சோதிக்கிறதுக்காக வேண்டி முழு உலகத்துடைய வாழ்க்கையையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். இது அன்பான பெரியோர்களே சகோதரர்களே உலமாக்கள் சொல்றாங்க, இந்த விஷயத்தை எந்த ஒரு மனிதர் சரியான முறையில விளங்கி கொள்வாரோ அவருடைய பணம் ஒரு நாளும் அவரை பாவத்துல கொண்டு போயிட்டு விடாது, அவருடைய அறிவு ஒரு நாளும் அவர் அல்லாஹ்க்கு மாற்றமான விஷயங்கள்ல ஈடுபடுத்தாது, அவருடைய மனைவி குழந்தைகள் அதனால வரக்கூடிய சந்தோஷங்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யறதுக்கு அவரை தூண்டாது. ஏன்? இந்த சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறது அவனுக்கு ஷுக்ர் செய்யறதுக்காக வேண்டி. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு மனிதன் அடிப்படையிலேயே விளங்க வேண்டிய விஷயம், நான் துன்யால அடுத்த நிமிஷம் சில நேரம் மௌத்து வரையிலும், அடுத்த நாள் அஷூரன்ஸ் இல்லாத வாழ்க்கை ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த வாழ்க்கையோட பின்னுக்கால என் உள்ளத்தை பறிக்கொடுக்கிறதா அல்லது எதிர்பாராம வரக்கூடிய மௌத்துக்கு நான் தயாராகிறதா? இந்த விஷயத்தை எந்த ஒரு மனிதர் சரியான முறையில விளங்குவாரோ, இரண்டாவது கட்டம் அவர் அந்த நாளுடைய நிலைமைகளை, கவலையோ சந்தோஷமோ ஆபியத்தோ நோயோ பணமோ எளிமையோ எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமைய சுவர்க்கத்துக்குரிய நிலைமையாக மாத்துறதுக்கு அவர் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பார். எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிப்படையில் ஒரு முஃமினான மனிதன் கிட்ட எதிர்பார்க்கிறது அவனுடைய இந்த சிந்தனைகள், அவனுடைய உள்ளத்துடைய நிலைமைகள் எல்லாமே அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். கடைசி முடிவு, கடைசி நேரம், கடைசி வார்த்தை இது உள்ளத்திலிருந்து சரியாக வெளியாகணுமா, என்னுடைய உலகத்துடைய வாழ்க்கை என் உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி கொண்டே இருக்கணும். யுரீதுன பிஹி வஜ்ஹா, அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்றான், ஒரு முஃமினான மனிதனுடைய உள்ளத்துடைய ஒவ்வொரு துடிப்பும் யுரீதுன பிஹி வஜ்ஹா, அந்த அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய துடிப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே முழு துன்யாவுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது உள்ளத்துடைய துடிப்புக்கள் இருக்கணும், அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய ஈமான், அல்லாஹ்வுடைய மகத்துவம் என் உள்ளத்துல இறங்கி கொண்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நாங்க துன்யா 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 என்பதாக பேசுவோமோ, துன்யாவுடைய விமர்சனங்களையும் துன்யாவுடைய புகழ்களையும் நாங்க பாடுவோமோ, காலையில எழும்பக்கூடிய நேரத்திலையும் அந்த யோசனைகள் தான் எங்களோட வாழ்க்கையில் இருக்கும். இரவுக்கு எந்த யோசனையோட தூங்குறோமோ அந்த யோசனை தான் காலையில் எழும்ப போக்கல. மனிதனுடைய இயல்பு அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை கொண்டு வரக்கூடிய துஆக்கள் எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாலேயும் அல்லாஹ்வுடைய பேர், சாப்பிட்ட பிறகும் அல்லாஹ்வுடைய பேர், தூங்குறதுக்கு முன்னாலேயும் அல்லாஹ்வுடைய பேர், தூங்கி எழும்பினாலும் அல்லாஹ்வுடைய பேர், மலசலம் கழிக்க போனாலும் அல்லாஹ்வுடைய பேர், மலசலம் கழிச்சிட்டு வெளியே வரப்போக்கலையும் அல்லாஹ்வுடைய பேர், ஏன் சொந்த மனைவியோட இல்லற வாழ்க்கையில ஈடுபட போக்கலையும் அல்லாஹ்வுடைய பேர். அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, சந்தோஷத்துடைய உச்ச கட்டம் அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய பேரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. எல்லா நேரமும் எல்லா சந்தர்ப்பமும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக நாங்க மாறணும். எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய சரியான மாரிஃபத், அல்லாஹ் அவன் யாரு என்றது எங்களோட உள்ளத்துல வந்துடுமோ, வல்லாஹி நிச்சயமாக சத்தியமாக அசைக்க முடியாத ஈமான், வழி தவறாத ஹிதாயத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய வாசல்களை துன்யால திறந்து கொடுக்கிறான். இதுவரைக்கும் மனிதர்களாகிய எங்களுக்கு பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய எங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனைகள் வாரது பிரச்சனையாகத்தான் விளங்குது, சந்தோஷங்கள் வாரது அது வேறொரு நிலைமையில எங்களைய கொண்டு போகுது. காரணம், எப்ப எங்கட உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மாரிஃபத், அல்லாஹ் அவன் யாரு என்றது இறங்கல்லையோ, எங்களுடைய நிலைமைகள் எங்கட சிந்தனைகளை மாத்திக்கொண்டு தான் இருக்கும். அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாரிஃபே மஸ்னவி என்ற கிதாப்ல ஒரு அழகான உதாரணம் ஒன்று கொண்டாந்திருக்கிறாங்க. அல்லாஹ் யாரு என்றதை நாங்க எப்படி விளங்கணும் என்றதுக்கு நாங்க எல்லாம் சொல்லுவோம், அல்லாஹ் காலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ராசிக்,
அல்லாஹ்வுடைய 99 பெயர்கள் பாடம், அந்த பெயர்களுடைய அர்த்தங்கள் பாடம், அந்த பெயர்களுடைய அர்த்தங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விளக்கங்கள் மாஷா அல்லாஹ் தலையில இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ற வார்த்தையுடைய மாரிஃபத், அந்த அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்றதுடைய உணர்வு உள்ளத்துல இருக்குதா? அந்த காலத்துல ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையில் அவங்க யானைய கண்டதில்லை. யானைண்டா என்னன்னு தெரியா. எனவே அந்த ஊர்ல இருந்து ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, ஒரு யானை ஒன்றை இம்போர்ட் பண்ணி ஒரு இருட்டு ரூம்ல கொண்டு போயிட்டு யானையும் வச்சாரு. ரூமும் இருட்டு, யானையும் கருப்பு. மக்களுக்கு சொன்னார், இப்ப நீங்களும் கண்ணை கெட்டி கொள்ளுங்க. மக்கள் கண்ணை கெட்டி கொண்டு வந்து ரூம் உள்ளுக்கு இருந்தாங்க. யானை என்று சொன்னா என்னென்று யாருக்கும் தெரியா, எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க இப்ப தலையில யோசிக்கிறோம் யானைண்டா இதுதான் என்று. கண்டே இல்லாத மக்கள், இவங்களுக்கு யானைண்டா என்னென்றே தெரியா. இப்ப இந்த மனிதர் சொன்னாரு, ரூமும் இருட்டு, கொண்டு வந்திருக்கிற யானையும் விளங்குதில்ல, உங்களோட கண்ணும் கெட்டிருக்குது, தொட்டு பார்த்து சொல்லுங்க யானைண்டா என்னது. ஒரு மனிதர் முன்னுக்கு வந்தாரு, வந்து புடிச்சு பார்த்தாரு. முதலாவது யானையுடைய காலை புடிச்சு பார்த்துட்டு அவட அறிவு கேட்ப அமைப்புல சொன்னாரு, யானை என்று சொல்றது பெரிய ஒரு தூண் என்று சொல்லி. இன்னொரு மனிதர் வந்தாரு, யானையுடைய தும்பிக்கை தான் அவட கைக்கு பிடிப்பட்டுச்சு. சொன்னாரு, யானையுடைய தும்பிக்கை என்று சொல்றது ஒரு எஸ்லோன் பட்டைய போல என்று சொல்லி யானை என்றது. மூணாவது மனிதர் வந்தாரு, யானையுடைய வயிற்ற பிடிச்சு பார்த்தாரு. அவருடைய புத்தி சொல்லிச்சு, யானை என்று சொல்றது ஒரு தண்ணி டேங்க் என்று சொல்லி. நாலாவது ஒரு மனிதர் வந்தாரு, யானையுடைய வாலை பிடிச்சு பார்த்தாரு. பிடிச்சு பார்த்துட்டு சொன்னாரு, யானை என்று சொல்றது இது தும்பு கட்டை என்று சொல்லி. ஏன் வால், அதுக்கு பிறகு கொஞ்சம் முடி. அன்பான பெரியோர்களே, சகோதரே, ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உதாரணத்தை விளங்கப்படுத்திட்டு சொல்றாங்க, அந்த மனிதர் இப்ப போயிட்டு சுவிட்ச போட்டாரு லைட்ட. மக்களுக்கு சொன்னாரு, கண்ணை திறங்க. திறந்த பிறகு பார்த்தாங்க, யானை என்று சொல்றது தும்பிக்கையும் இல்ல, எஸ்லோன் பட்டையும் இல்ல, தும்பு கட்டையும் இல்ல. யானை என்று சொல்றது ஒரு பிரமாண்டமான மிருகம், கருப்பு கலர், அதனுடைய ரூபம் இப்படித்தான். எனவே நாங்க யானைய விளங்கினது அதனுடைய ஒரு பகுதியை தான் பிடிச்சு கொண்டு பிழையாக விளங்கினோம். ஆனா யானை என்று சொல்றது ஒரு மொத்த உருவம் என்றத மக்கள் விளங்கி கொண்டாங்க. இந்த உதாரணத்தை விளங்கப்படுத்திட்டு ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கப்படுத்தக்கூடிய விஷயம், தற்காலத்துல மக்கள் நாங்களும் எங்கட பலகீனம் அல்லாஹ் இப்படித்தான் விளங்கி இருக்கிறோம். ஏண்ட வியாபாரம் கொஞ்சம் நல்லா போச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வா பார்த்து கண்ணை திறந்தான் என்று சொல்லி எங்கட சந்தோஷத்தை அல்லாஹ்க்கு செலுத்துறது. அதே வியாபாரம் 2 நாள்ல கொஞ்சம் லஸ் ஆயிச்சா சொல்லுவோம், அவருடைய பேச்சை கேட்க போயிட்டு தான் என் வியாபாரத்துல லாஸ், கடையில இருக்கிற இவங்களால தான் என் வியாபாரம் லாஸ், தேவையில்லாம சல்லிய கொண்டு போயிட்டு அவருடைய கையில கொடுக்க போயிட்டு தான் வியாபாரம் லாஸ். எனவே வியாபாரம் ப்ராஃபிட்ல போனா அல்லாஹ் தந்தான், வியாபாரம் லாஸ்ல போனா மஹ்லூக்கால நடந்துச்சு. எனவே இவர் நினைச்சிருக்கிறாரு ப்ராஃபிட் என்றது ஹாலிக்கால வருது, லாஸ் என்றது மஹ்லூக்கால வருது. மகளுக்கு சோமில்ல, இப்ப சொல்லுவாங்க என்ன செய்ய அல்லாஹ் சோதிக்கிறான், பொறுமையா தானே இருக்கணும் என்று. 2-3 மாசம் கழிச்சு நல்ல டாக்டர் ஒன்று கிட்ட போயிட்டு மருந்தும் கிடைச்சி சோமாகிட்டா இப்ப சொல்லுவாரு, அந்த ஹாஜியாரா பார்த்து டாக்டரை புடிச்சு தந்து சுட்டி தான் இன்றைக்கு நாங்க கரை சேர்ந்தோம், இந்த டாக்டர் கிட்ட சரியான டைமுக்கு நாங்க போயிட்டு இல்லாட்டி இன்றைக்கு அவ்வளவு தான். அன்பான பெரியோர்களை சொல்ல, நோயை தந்தவன் அல்லாஹ் என்றோம், ஆனா ஷிஃபாவை தந்தவன் டாக்டர் என்று சொல்றோம். எனவே எங்களுடைய முழு வாழ்க்கையுடைய நிலைமைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் செய்றான், அவன் தான் தாரான், அவன் நாற்றமாய் தான் நடந்து கொண்டு இருக்குது என்றதை நாங்க விளங்கி இருக்கிறோம். ஆனா உள்ளத்துக்கு இறக்கி இருக்கிறோமா கேள்விக்குறியாக இருந்து. வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹு, அல்லாஹ் முழு உலகத்தையும் அவன் அவனுடைய இல்மின் பிரகாரம் நடத்தி கொண்டிருக்கிறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்திலிருந்து புலக்கூடிய இலைகளாக இருந்தாலும் அவனுடைய அனுமதி இல்லாம இலை புல மாட்டுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக படிச்சு தாரான் ஈமானுடைய பாடம். நபியே மக்களுக்கு சொல்லுங்க, அலா மனிதர்களே ரொம்ப தெளிவாக விளங்கிக்கோங்க, லஹுல் ஹல்கு வல் அம்ரு, லஹுல் ஹல்கு வல் அம்ரு, இந்த உலகத்தை படைச்சவனும் அல்லாஹ் தான், உலகத்துடைய நிலைமைகளுக்கு சொந்தக்காரனும் அல்லாஹ் தான். லஹுல் ஹல்கு வல் அம்ரு, உங்களைய படைச்சவனும் அல்லாஹ் தான், உங்களுடைய நிலைமைகளுக்கு சொந்தக்காரனும் அல்லாஹ் தான்.
படைச்சவன் அல்லாஹ், நிலைமைகள் நாங்க செய்யற மாதிரி இல்ல. அன்பான பெரியோர்களே சொல்லி, நாங்க படைக்கப்பட்ட படைப்பினமும் அதுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அன்றாடம் நான் முகம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இதுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். இதனால தான் அன்றாட துஆக்கள் நாங்க ஓதிக்கொண்டு வரக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஈமானுடைய பாடங்களை படிச்சு கொடுத்த முக்கியமான இடம் தான் அன்றாட துஆக்கள். காலையில நாங்க எல்லாரும் 4 மணிக்கு எல்லாம் வச்சு எழும்புறோம். எழும்பின உடனே அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜுதையும் தொழுறோம், பள்ளிக்கும் போயிட்டு வாரோம், சொல்லுறோம், எல்லாம டைமுக்கு வச்ச சுட்டி அண்டன்றைக்கு முழிச்சு கொள்றோம். ஆனா காலையில எழும்பின உடனே ஓதுற துஆல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன படிச்சு தந்தாங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்படியாப்பட்டவன்? அஹ்யானா பஅதமா அமாதனா. நாங்க எல்லாம் நினைக்கிறோம் பெட்டுக்கு போன உடனே டயர்டா இருந்துச்சு, அதனால நல்ல தூக்கம் போச்சு. காலையில எழும்பின உடனே சொல்றோம் அஹ்யானா பஅதமா அமாதனா, அந்த அல்லாஹ் எனக்கு மௌத்த ராவ் தந்தான், நான் தூங்கல்ல, அல்லாஹ் தூக்கத்தை தந்தான். அமாத்த என்ற வார்த்தையுடைய அர்த்தம் நான் தூங்கல்ல, அல்லாஹ் என்னைய தூங்க போட்டான். அஹ்யானா, நான் எழும்பல்ல, அஹ்யானா, அல்லாஹ் என்னைய எழுப்பாட்டினான். அன்றாட மோதுற துஆக்கள்ல நாங்க சொல்றோம் என்னது? எல்லாம் வெச்சதனால நான் எழும்பல்ல, எல்லாம்ன்றது வேற, நான் எழும்புறதுன்றது வேற. அஹ்யானா, அல்லாஹ் என்னைய எழுப்பாட்டினான். ஒவ்வொரு நாளும் நாங்க சாப்பிடுறோம், சாப்பிட்டதுக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹுவ அஷ்பஅனா வ அர்வானா. என்ன அர்த்தம்? நாங்க நினைக்கிறோம் பசிச்சிச்சு, சாப்பிட்டேன், சாப்பாட்டின் காரணமாக பசி போச்சு. இல்ல அன்பான பெரியோர்களே சகோதரே, நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் தான் பசிய தந்தான், அவன் தான் பசிய போக்கினான். சாப்பாடு இல்ல, பசிய போக்கிச்சு. துஆவுடைய அர்த்தம் அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி, எத்தகையவன், அஷ்பஅனா, அவன் என்னுடைய வயிற்றுடைய பசிய போக்கினான். வயிற்றுடைய பசி போகல்ல, அஷ்பஅவுடைய அர்த்தம் அல்லாஹ் போக்கினான். வஅர்வானா, தாகம் தீரல்ல, வஅர்வானா, தாகத்தை அவன் தீர்த்து வச்சான். சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த ஒவ்வொரு துஆவும் ஈமானுடைய பாடம். நாங்க எல்லாரும் டாய்லெட்டுக்கு போறோம், மலசலம் கழிக்க போறோம். நாங்க என்ன நினைக்கிறோம்? வயிறு வலிச்சிச்சு, நான் போயிட்டு உட்கார்ந்தன், குந்தினன், அதனால ராஹத்தான முறையில என் மலம் வெளியாகிச்சு, இப்ப எனக்கு ராஹத்தாக இருக்குது. ஆனா நாங்க டாய்லெட்ல இருந்து வெளியே வரக்கூடிய துஆ என்ன படிச்சு தருது? குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அந்த அல்லாஹ் எப்படியாப்பட்டவன்? நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்தேன், அதனால மலம் வெளியாகிச்சு என்று சொல்றது இல்ல. இந்த துஆ என்ன சொல்லுது? அஸ்ஹப அன்னியல் அதா, என்னுடைய மலத்தை அல்லாஹ் வெளியாக்கினான். மலம் வெளியாகல்ல. துஆவுடைய அர்த்தம் அஸ்ஹப, அஸ்ஹப என்ற அர்த்தம் அல்லாஹ் வெளியாக்கினான். என் உடம்புல இருக்கிற நஜீஸாக இருந்தாலும் அது தானாக வெளியாகிறதுக்கோ என்னையால வெளியாக்குறதுக்கோ எந்த சக்தியும் இல்ல. அல்லாஹ் நாடோனும் மலம் வெளியாகிறதுக்கோ. எனவே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு பேச்சுக்களும், ஒவ்வொரு மூச்சுக்களும், இது ஒன்றுமே ஏண்ட கண்ட்ரோல்ல இல்ல. அல்லாஹ் அவனுடைய கண்ட்ரோல், அவனுடைய நிர்ணயம், அவனுடைய முடிவு, அதன் பிரகாரம் நடாத்தாட்டி கொண்டிருக்கிறான். நான் உற்ற மூச்சாக இருந்தாலும் ஏண்ட கண்ட்ரோல் இல்ல. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, நான் உற்ற மூச்சு அல்லாஹ் நிப்பாட்டினா முழு உலகம் சேர்ந்தாலும் ஒரு மூச்சு சரி வெளியாக்கலாம். உற்ற மூச்சை நான் நிப்பாட்டணும் என்று நினைச்சாலும் முழு உலகம் சேர்ந்தாலும் மேலா அல்லாஹ் நாடணும். ஏண்ட கண்ட்ரோல்லையே நான் இல்லை. எனக்கு ஏண்ட மூச்சை கூட கண்ட்ரோல் பண்ற சக்தி இல்லை. ஏன் இந்த மஜ்மல் இருக்கக்கூடிய நாங்க, ஏன் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும், எனக்கு இப்ப மலசலத்துடைய தேவை வந்தால் நான் இந்த இடத்துல அடக்கி கொண்டிருக்க மாட்டேன், நான் எழும்பி போகத்தான் செய்வேன். ஏன் மலத்தை கூட கண்ட்ரோல் பண்ற சக்தி எனக்கிட்ட அல்லாஹ் வச்சதில்லை. ஆனா மனிதனுடைய பலகீனம், எங்கட மடத்தனம், ஏண்ட மலத்தை கூட கண்ட்ரோல் பண்ண என்னையால முடியாது. ஆனா நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம் 2 கடை என்ற கண்ட்ரோல்ல தான் போயிட்டு கொண்டிருக்குது, 10 பேர் என்ற கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க.
அல்ஹம்துலில்லாஹ், நான் கண்ணசைச்சா அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயங்கள் அப்படி அப்படி நடக்கும். என்னைய கண்டா எல்லாமே என் கண்ட்ரோல்ல வந்துடுவாங்க. அன்பான பெரியோர்களே, சொல்றவங்க நீங்களே உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல. எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கைவசம் வச்சிருக்கிறான். அல்லாஹ் எப்ப நாடுறானோ அப்ப நாங்க துன்யாக்கு வந்தோம், எப்ப நாடுறோம் நாங்க இந்த துன்யால இருந்து போயிட்டுடுவோம். எனவே தான் அதுக்கு முன்னால, அந்த துன்யாவுடைய வாழ்க்கை முடியறதுக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அடிப்படையான ஒரே ஒரு விஷயம் தான். ரெண்டாவது மூணாவது இல்ல, ஒன்றே ஒன்று உங்களோட வாழ்க்கையில கிடைச்சா போதும், அல்ஹம்துலில்லாஹ், நீங்க சுவர்க்கவாதிகள். உலகத்துல அதை விட சிறந்த ஒன்று உலகத்துல இருக்கும் என்று சொன்னால், எதை அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறானோ அதை விட சிறந்த ஒன்று உலகத்துல இருக்கும் என்று சொன்னால், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹால கேட்கும்படி எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்திருப்பான். ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்தை நானும் நீங்களும் சூரத்துல் ஃபாத்திஹால 17 தடவை கேட்கிறத ஃபர்து ஐனாக ஆக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹ். எதை அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறானோ அந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் 17 தடவை அல்லாஹ் கிட்ட கேட்கிறது ஃபர்து ஐன். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு நாளைக்கு 17 தடவை ஓதுவோம். ஃபஜ்ர்ல 2, துஹர்ல 4, அஸர்ல 4, மக்ரிப்ல 3, இஷால 4, மொத்தம் 17 ரக்காத். 17 ரக்காத்லயும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற ஃபர்து ஐன். அந்த சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு துஆ உண்டு, நாங்க கேட்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் சொல்லக்கூடிய நேரத்துல அஸ்னா அலைய அபதி, என்னுடைய அடியான் என்னைய புகழ்றான். அல்லாஹ் பதில் சொல்றான். அதனாலதான் சொல்றது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய நேரத்துல நிப்பாட்டி நிப்பாட்டி ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் பதில் சொல்றான். நான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொன்ன உடனே அல்லாஹ் பதில் சொல்றான். ஹமிதனி அபதி. மாலிகி யௌமித்தீன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் பதில் சொல்றான். மஜ்ஜதனி அபதி. மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நான் ஓதின உடனே அல்லாஹ் சொல்றான். ஹாதா பைனி வ பைன அப்தி வ லி அப்தி மா சஅல். இப்ப இந்த அடியான் என்னைய ஒரு நிலைமையில கொண்டு வந்து வச்சிட்டான். அடியானே, இப்ப நீ கேளு, எதை கேட்டாலும் நான் உனக்கு தாரேன். இப்ப நீ கேளு, உனக்கு ஏதோ ஒண்ணும் என்று சொல்லி. அன்பான பெரியோர்களே, சொல்லி இப்ப நாங்க அல்லாஹ் கிட்ட கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்? அல்லாஹ் சொல்லிட்டான், இல்ல 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 அடியானே, நீ கேட்காது. நீ கேட்டா பிள்ளையா கேட்பாய். ஓண்ட புத்திசாலித்தனத்துக்கு ஏத்த மாதிரி தான் கேள்வி கேட்பாய். இப்ப எது கேட்டாலும் கிடைக்கும். எங்கட மடத்தனம் நாங்க கேட்போம், யா அல்லாஹ் கூலி வீட்டுல இருக்கிறேன், சொந்த வீடு கிடைச்சா நல்லா இருக்குமே. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறேன், பிரைவேட் வாகனம் ஒன்று இருந்தா நல்லா இருக்குமே. அன்பான பெரியோர்களே, சொல்லி இது எங்கட யோசனை. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் கேட்டு இந்த டைமை வேஸ்ட் ஆக்கிடாது. நான் சொல்லித்தாரேன், எதை கேட்கணும். இதை விட சிறந்த ஒன்று இருக்கும் என்று சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பான். என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், அந்த ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாணிக்கம், பொக்கிஷம், அதை எனக்கு தந்துடு. ஹிதாயத் கிடைச்சிச்சா ஒரு மனிதனுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. ஹிதாயத் கிடைக்கலையா முழு உலகம் கிடைச்சாலும் அவர் ஜீரோ தான். எனவே அன்பான பெரியோர்களே, சொல்ல ஒரு நாளைக்கு 17 தடவை ஹிதாயத்தா என்பதாக நான் கேட்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹிதாயத் எங்களுக்கு நிச்சயமாக மௌத்துக்கு முன்னால தரோனும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹிதாயத்துக்குரிய சில அடையாளங்கள் எங்களோட வாழ்க்கையில வச்சிருக்கிறான். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க ஒவ்வொரு நாளும் ஹிதாயத்தை கேட்கிறோம். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் யுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறானோ அவங்களோட உள்ளங்களுடைய நிலைமைகள் அல்லாஹ் மாத்துவான். நிலைமைகள் மாறிச்சு நாங்க நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே எங்களோட உள்ளத்துல வர வேண்டிய நிலைமை என்ன யா ரசூலல்லாஹ் என்பதாக சஹாபாக்கள் அந்த காலத்துல கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, உங்களோட வாழ்க்கையில 3 அடையாளங்களை பாருங்க. உங்களோட வாழ்க்கையில 3 அடையாளங்களை பாருங்க. இந்த 3 அடையாளங்களும் சரியாக இருந்துச்சா அவங்களுக்கு ஹிதாயத் கிடைச்சிருச்சு. இந்த 3 அடையாளங்கள்ல ஏதாவது ஒன்று குறைபாடு இன்னமும் இருக்குதா, இன்னமும் ஹிதாயத் பூர்த்தியாக கிடைக்கல. 3 அடையாளங்கள் வாழ்க்கையில வந்துருச்சா ஹிதாயத் கிடைச்சிருச்சு. 3 அடையாளங்கள் இன்னமும் வரலையா, 1 2 குறைதா, இன்னமும் ஹிதாயத் பூர்த்தியாகல. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹிதாயத்தை பரிபூர்ணமாக தரணும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது அடையாளம் சொன்னாங்க, அத்தஜாஃபி அன் தாரில் குரூர்.
ரெண்டாவது சொன்னாங்க அல் இனாபத்து இலா தாரில் ஹுலூத். மூணாவது சொன்னாங்க அல் இஸ்திஅதாது லில் மௌத்தி قبل النزول. அத்தஜாஃபி அன் தாரில் குரூர், ஏமாற்றம் தரக்கூடிய துன்யாவுடைய மோகங்கள்ல இருந்து இவர் தூரமாக இருப்பாரு. துன்யாவுடைய வஸ்துக்கள் இருந்து இல்ல, துன்யாவுடைய வஸ்துக்கள் வாழ்க்கையில இருக்கும். பணம் இருக்கும், மனைவி மக்கள் இருப்பாங்க, வாகனம், சொத்து செல்வம், காணி பூமி, பட்டம் பதவி எல்லாமே இருக்கும். ஆனா சொன்னாங்க அந்தாரில் குரூர், துன்யாவுடைய மோகங்கள்ல இருந்து இவருடைய உள்ளம் காலியாக இருக்கும். ரெண்டாவது சொன்னாங்க அல் இனாபத்து இலா தாரில் ஹுலூத், இப்ப இவருடைய உள்ளம் மறுமையுடைய யோசனையில போயிட்டு கொண்டிருக்கும். பாங்கோட சேர்த்து பாங்குடைய பதிலையும் சொல்லுவோம், அதுக்கு பின்னால துஆவையும் ஓதுவோம். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல யாரு பாங்குக்கு பதிலும் சொல்லுவாரோ அந்த பாங்குக்கு பின்னால அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவதி தாம்மா என்ற துஆவையும் ஓதுவாரோ, பாங்குக்கு பதிலும் சொல்லி இந்த துஆவையும் ஓதுவாரோ. ரெண்டும் சொன்னாங்க ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில அவர் சொர்க்கத்துக்கு போக காட்டிலும் நான் சிபாரிசு செய்யறது எனக்கு கட்டாயம் ஆயிருச்சு. எனவே பாங்கு சொல்லக்கூடிய நேரத்துல பாங்குக்கு செவிமடுத்து பதில் சொல்லி அதுக்கு பின்னால் இந்த துஆவையும் ஓதுறது, சொர்க்கத்துக்கு நாங்க போறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் எங்களுக்கு கட்டாயம் ஆயிடுச்சு. எனவே அந்த அடிப்படையில் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஹிதாயத் வந்துருச்சுன்றதுக்கு முதலாவது அடையாளம் துன்யாவுடைய மோகங்கள்லேருந்து உள்ளம் கலண்டு கொண்டே போகும். அல் இனாபத்து இலா தாரில் ஹுலூத், மர்மையுடைய அந்த வாழ்க்கையின் பக்கம் தன்னுடைய உள்ளம் திரும்பி கொண்டே இருக்கும். எப்ப யோசிச்சாலும் மர்மையுடைய யோசனையா இருக்கும். அல் இஸ்திஅதாது லில் மௌத்தி قبل النزول, மௌத்து வாரத்துக்கு முன்னாலேயே மௌத்துக்குரிய தயாரிப்புகள் வாழ்க்கையில செஞ்சு கொண்டு போவாரு. துன்யாவுடைய மோகங்கள் கலந்து கொண்டு போவோம், உள்ளம் மறுமையை யோசிச்சு கொண்டே இருக்கும். இவருடைய எல்லா அமல்களும் மறுமையில சுவர்க்கத்தை தயாரிக்கிறதுக்குரிய அமல்களாக வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களோட உள்ளத்துடைய நிலைமையாக வந்துருச்சா அல்ஹம்துலில்லாஹ், ஹிதாயத்துடைய வாசல் என்ற வாழ்க்கையில துறப்பட்டிருச்சு. இல்லையா இன்னமும் துஆ கேட்போம், இன்னமும் முயற்சிகள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எனவே சஹாபாக்களுடைய முழு வாழ்க்கைய எந்த சஹாபியுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, அவங்களோட முழு யோசனையும் இருந்துச்சு, துன்யா இருந்துச்சு தான், ஆனா துன்யாவுடைய மோகம் உள்ளத்துல இருக்கல்ல. துன்யால மனைவி மக்களோட வாழ்ந்தாங்க தான், உள்ளம் இருந்துச்சு எந்த நேரம் மறுமையை பத்தி யோசனைக்கு. வாழ்க்கையில வியாபாரம் செஞ்சாங்க, மனைவிகளோட குடும்ப வாழ்க்கை நடத்தினாங்க, எல்லாமே செஞ்சாங்க, ஒவ்வொரு செயலோட பின்னுக்காலையும் யோசிச்சாங்க. மௌத்துக்கு பின்னால சுவர்க்கத்தை தயாரிச்சு தரக்கூடிய செயலாக இது மாறணும் என்பதாக. தபூக்குடைய யுத்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தஷ்கீல் பண்றாங்க. தபூக் முஸ்லிமுக்கும் முனாஃபிக்குக்கும் கோடு போட்ட நாள். யாரு முனாஃபிக் யாரு முஸ்லிம் என்று அல்லாஹ் ஓபனாக வெளிச்சத்துல கொண்டு வந்த நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தஷ்கீல் நடக்குது. தபூக்குடைய யுத்தம், பயங்கரமான நிலைமை, தூரமான பிரயாணம், வாகன வசதிகள், ஆயுத பலங்கள் எல்லாமே குறோ. முஸ்லிம்களுக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைமை. இப்ப எங்களுக்கு உங்களோட சொத்துக்களை கொண்டு உதவி செய்யுங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொத்துல அரவாசிய கொண்டாந்தாங்க, மூட்டை உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டாந்தாங்க. ஆனாலும் யுத்தத்துக்கு படபலம் போதுமாக அல்ல, ஆயுத பலங்கள் போதுமாக அல்ல, இன்னமும் தேவை. தஷ்கீல் நடக்குது. மஜ்மல் இருந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு சஹாபாக்கள்ல சில பணக்காரர்கள் இருந்தாங்க. அத போல ஒரு பணக்கார ஒரு சஹாபி, ஒரு பணக்கார சஹாபிய கொண்டாந்து இந்த மஜ்மலை வச்சா எங்கட ஏரியால இருக்கிற ஆகப்பெரிய பணக்காரனும் பிச்சைக்காரன் தான். அந்த சஹாபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரே பெரிய சொத்து செல்வங்களை வாழ்க்கையில கொடுத்திருந்தாங்க. நாங்க இன்றைக்கு சொச்சத்தை லட்சத்தை வச்சு கொண்டு இந்த பாடுபடுறோம். ஆனா சஹாபாக்கள் கோட்டிபதியாக இருந்தாங்க. சஹாபாக்கள்ல அஷரா முபஷரா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல 7 அல்லது 8 பேர் கோடீஸ்வரர்கள். கோடீஸ்வரர்கள், ஆனா உள்ளம் இருந்துச்சு சுவர்க்கத்தோட தொடர்பா, பணங்களோட இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்மால இருக்கிறாங்க. தஷ்கீல் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்ப யார் பணம் தர போறா, இப்ப யார் ஆயுத பலத்துக்கு உதவி செய்ய போறா? எல்லாரையும் பார்த்தாங்க, யாரும் எழும்புற மாதிரி இல்ல, யார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தஷ்கீல் செய்யறத பார்த்தா எனக்கு தேவை விளங்குது. அலைய மிஅத்து பஈரின் பிஅக்லாசிஹா வ அக்தாபிஹா, யா ரசூலல்லாஹ், என்ன 100 ஒட்டகங்களை தபூக்குடைய யுத்தத்துக்காக வேண்டி தாரேன்.
ஒட்டகங்கள் மட்டுமில்ல, அதனுடைய பொதிகள், சுமைகள், வியாபார பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து. அப்படி ஒரு ஒட்டகத்துடைய பொறுமதி இன்றையுடைய எல்கே ருபீஸ் படிக்கு 500,000, 5 லட்சம். 100 ஒட்டகம் ஒரே மஜ்மல 5 கோடி ரூபாய் ஒரே தஷ்கீல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல உஸ்மான், இன்னும் தேவை இருக்குது. தஷ்கீல் 2வது கட்டத்துக்கு போச்சு. எல்மினாங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அலைய மிஅதா பஈரின் பிஅக்லாசிஹா வ அக்தாபிஹா, மேலதிகமா 200 ஒட்டகம் யா ரசூலல்லாஹ், அதனுடைய பொதிகளோட, சுமைகளோட, வியாபார பொருட்களோட. ஒரே தஷ்கீல் 15 கோடி. யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதா உஸ்மான், இன்னும் தேவை இருக்குது. 3வது தடவை எழும்பினாங்க, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அலைய 300 பஈரின் பிஅக்லாசிஹா வ அக்தாபிஹா, 300 ஒட்டகம் யா ரசூலல்லாஹ், அதனுடைய பொதிகளோட, சுமைகளோட, வியாபார பொருட்களோட. 600 ஒட்டகம் ஒரே மஜ்மல 3 கோடி ரூபாய் ஒரே தஷ்கீல்ல. அன்பான பெரியோர்களே, சொல்லி இந்த நிலைமையை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து பணி இறங்கினாங்க. மூஞ்சில சிரிப்போட சொன்னாங்க, மா லர் உஸ்மான் பஅத் அமில ஹாதா, மா லர் உஸ்மான் பஅத் அமில ஹாதா. 3 தடவை சொன்னாங்க. உஸ்மானுடைய இந்த ஒரு செயல் போதும், இவர் ஆயுள் பூரா செய்யக்கூடிய எந்த பாவத்தையும் வச்சு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். உஸ்மானுக்கு சொர்க்கம் வாஜிப், சொர்க்கம் வாஜிப், சொர்க்கம் வாஜிப். அன்பான பெரியோர்களே, சொல்ல துன்யா வாழ்க்கையில இருந்துச்சு, உள்ளம் அல்லாஹ்வோட தொடர்பாக இருந்துச்சு. அத்தஜாஃபி அன் தாரில் குரூர், ஏமாற்றம் தரக்கூடிய துன்யாவுடைய மோகத்துக்கு உள்ளத்தை பறிகொடுக்கல. ஒவ்வொரு நாளும் யோசனை இருந்துச்சு, மறுமைக்காக வேண்டி என்ன செய்யலும். உள்ள சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் பாவிச்சாங்க, மௌத்துக்கு பின்னால சுவர்க்கத்தை தயாரிச்சாங்க. எனவே அன்பான பெரியோர்களே, சௌலி ஒரு முஃமினுடைய உள்ளம் லைத்தக தஹ்லு வல் அய்யாமு மரீரா வலைத்தக தர்தா வல் அனாமு கிதாபு வலைத்தல்லதி பைனி வ பைனக ஆமிரு வலைத்தன் நாஸ ஃபௌக துராபி துராபு. யா அல்லாஹ், நாட்கள் கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை யா அல்லாஹ், நீ இன்பமாக இருந்தா அது போதும். வலைத்தக தர்தா வல் அனாமு கிதாபு, மக்கள் என்னையோட கோவிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா அது போதும். வலைத்தல்லதி பைனி வ பைனக ஆமிரு, எனக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு சரியா இருந்தா அது போதும் யா அல்லாஹ். வலைத்தன் நாஸ ஃபௌக துராபி துராபு, இந்த மண்ணுக்கு மேலால இருக்கிறது மண்ணா போனாலும் பரவாயில்ல. அன்பான பெரியோர்களே, சகோதரர், ஒரு முஃமினான மனிதனுடைய உள்ளம் குடும்பத்தோட இருக்கும், தொடர்பாக இருக்கும் அல்லாஹ்வோட. உடம்பு இருக்கும் பஜார்ல, உள்ளம் இருக்கும் அல்லாஹ்வோட. நாட்கள் போயிட்டு கொண்டே இருக்கும், இவருடைய யோசனை இருக்கும், மௌத்தாக இருக்கும். எனவே இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஆணி வேறாக பதிச்சாங்க. யாருடைய உள்ளத்துல இந்த 3 அடையாளங்கள் வந்துருச்சோ, வல்லாஹி மாடா மாடிகைகள் இருந்தாலும் நிச்சயமா அவருடைய பணம் அவரை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும். இல்ல பரம ஏழை, செங்கல்ல தலைமாட்டில வச்சு படுக்கிற பரம ஏழையாக இருந்தாலும் அவருடைய எளிமையும் அவருடைய சுவர்க்கத்துக்கு காரணமாக இருக்கும். எனவே ஆரம்பத்துல சொல்லப்பட்டதை போல, அல்லாஹ் எங்களுக்கு பணத்தை தாரது நாங்க சந்தோஷமா இருக்கல, அதை கொண்டு நாங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்கு. அல்லாஹ் எங்களுக்கு கவலையை தாரது நாங்க கவலையா இருக்கிறதுக்கு இல்ல, அதை கொண்டு சபரின் மூலம் சுவர்க்கத்தை அடைகிறதுக்கு. எனவே எல்லா சந்தர்ப்பம், எல்லா நிலைமைகளும் அல்லாஹ் என்ற வாழ்க்கையில வரணும். என் உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். துன்யாவுடைய மோகங்களுக்கு நான் ஏமாந்துடக் கூடாது. மறுமையுடைய மௌத்துக்கு முன்னால் என் இன்வெஸ்ட்மெண்ட்கள், என் அமல்களை தயாரிச்சு கொள்ளணும். இதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாயத்துடைய உழைப்பை காட்டி தந்தாங்க. எனவே ஹிதாயத்துடைய உழைப்பு என்று சொல்றது அன்பான பெரியோர்களே, சொல்ல இபாதத்தின்றது வேற, ஹிதாயத்துடைய உழைப்புன்றது வேற. கடைசியாக சொல்லிக் கொள்றோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை துன்யாக்கு அனுப்பினது ஹிதாயத்துடைய உழைப்புக்காக வேண்டி. அல்லாஹ் அவனை பத்தி குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றான்? குல் அஊது பிரப்பின் நாஸ். அந்த ரப் அல்லாஹ் அவன் முழு மனித கோடிக்கும் சொந்தமானவன். ரப்புன் நாஸ், முழு மனித கோடிக்கும் சொந்தம். அந்த அல்லாஹ் இந்த உலகத்துல குர்ஆன் இறக்கினான். யாருக்கு இறக்கினான்? ஹுதன் லின்னாஸ். குர்ஆன் முழு மனித கோடிக்கும் ஹிதாயத்துக்காக வேண்டி, முழு மனித கோடிக்கும். காபாவை அல்லாஹ் உலகத்துல வச்சான். ஏன்? இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், முழு மனித கோடிக்காக வேண்டிதான் காபத்துல்லா வைக்கப்பட்டிருக்கு. குர்ஆன் இறக்கினான், காபாவை இறக்கினான், அவனை முழு மனித கோடிக்கும் என்று சொல்லி சொன்னான். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை துன்யால இறக்கினான். யாருக்கு இறக்கினான்? எனக்கும் உங்களுக்குமா? ரஹ்மத்தன் காஃபத்தன் லின்னாஸ், முழு மனித கோடிக்கும் தான் நபி இறக்கினான். எப்படி அல்லாஹ் அவனை முழு மனித கோடிக்கும் என்று சொன்னானோ, குர்ஆன முழு மனித கோடிக்கும் என்று சொன்னானோ, கஅபாவை முழு மனித கோடிக்கும் என்று சொன்னானோ, நபிய முழு மனித கோடிக்கும் என்று சொன்னானோ, என்னையையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட உம்மத்தினர்கள் நீங்களும் முழு மனித கோடிக்கும் சொந்தமானவர்கள் தான்.
நானும் முழு மனித கோடிக்கும் சொந்தம், என்ற கஅபாவும் முழு மனித கோடிக்கும் சொந்தம், என்ற நபியும் முழு மனித கோடிக்கும் சொந்தம், என்ற குர்ஆனும் முழு மனித கோடிக்கும் சொந்தம், என்னையால படைக்கப்பட்ட கடைசி உம்மத் நீங்களும் முழு மனித கோடிக்கும் சொந்தம். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் என் மனைவி மக்களுக்கு ரொட்டியை வாங்கி கொடுத்தா, என் கடையில வேலை செய்யறவங்களுக்கு மாச சம்பளத்தை கொடுத்தா என் பொறுப்பு முடிஞ்சு. இல்ல அன்பான பெரியோர்களே சொல்ல, நாங்க அனுப்பப்பட்டது அவங்களுக்கு மட்டும் இல்ல, முழு மனித கோடிக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே இதனால தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இபாதத்தை விட சிறந்த நன்மைகளை அல்லாஹ் ஹிதாயத்துடைய உழைப்புல வச்சிருக்கிறான். யௌமுன் ஃபீ சபீலில்லாஹ், முன்தகப ஹதீஸ்ல வரக்கூடிய ரிவாயத், யௌமுன் ஃபீ சபீலில்லாஹ் கைரும் மின் அல்ஃபி அய்யாமின் ஃபீமா சிவா. அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் வெளியாகிறது ஏனைய 1000 நாட்களை விட சிறந்தது. இத சுருக்கி எங்கட பாசையில சொல்றதாக இருந்தா, 1000 லுஹர் வீட்டில் இருந்து கொண்டு தொழுறதை விட அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஒரு லுஹர் தொழுறது சிறந்தது. 1000 குர்ஆன் என்ற வீட்டில இருந்து ஓதுறதை விட அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஒரு ஜுஸ் ஓதுறது சிறந்தது. ஏன்? யௌமுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் கைரும் மின் அல்ஃபி அய்யாமின் ஃபீமா சிவா, ஏனைய 1000 நாட்களை விட சிறந்தது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்காக வேண்டி மட்டுமே எங்களை அனுப்பினதில்லை. அப்படின்னா எங்கட சுவர்க்கம் எங்கட நன்மைகள் அதோட முடிச்சிருப்பான். இல்ல, ஹிதாயத்துடைய உழைப்பையும் எங்களுக்கு கடமையாக்கினான். அதனுடைய நன்மைகளை இபாதத்தை விட கூட்டி அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே முழு உம்மத்திலையும் ஹிதாயத்துக்கு ஒரு உழைப்பாக இந்த காலத்துல எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த தீன் தாவத்துடைய உழைப்பு. அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது பெரிய வக்துகள், சின்ன வக்துகள். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, இபாதத்தின் மூலம் அடையக்கூடிய வருஷ கணக்குடைய நன்மையை அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகக்கூடிய ஒரு நாள் எங்களுக்கு சம்பாதிச்சு கொள்ளலாம். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? நியத்துல உறுதியாக்குவோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தொடர்போடு எங்களுடைய உள்ளங்களை சீராக்குவோம். இபாதத்தோடு சேர்த்து ஹிதாயத்துடைய உழைப்புக்கும் நாங்க அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்றதை விளங்குவோம். எனவே அந்த நியத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உடனடியாக இந்த மாசத்துள்ளுக்கோ 4 மாசம் நான் தயார் என்றோம். 4 மாசம் உள்நாடு வெளிநாடு ஜமாத்கள், பைதல் ஜமாத்கள், இதுக்கு நாங்க தயார் என்றோம்.